போன வீடியோவில் ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இன்னும் ஃபர்தராக பார்ப்போம். ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் வந்து என்ன பர்பஸ் அது பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க. அதாவது ரெடி ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் ரெடி சொல்லலாம். அதாவது ரெடி ஆஃப் ஸ்ப்ரிண்ட்டு, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ரெடி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு டெவலப்பர்ஸ் டீமுக்கும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஓனருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பர்பஸ்ஸு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் கொண்டு வந்துடணும். அதனால் இந்த ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் வந்து ஃபர்தராக அந்த ஸ்ப்ரிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் பேக்லாக் இனிஷியலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட்டு நம்ம 10% அமௌண்ட் ஆஃப் டைம், டோட்டல் டைமில் 10% அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இதுக்கு ஒதுக்கி அவங்க வந்து ப்ராடக்ட் பேக்லாகை வந்து இன்னும் இன்னும் மேம்படுத்துறது அப்படி சொல்லலாம். அது வந்து ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு கரண்ட்டாக என்ன முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணுன்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுட்டு அதுதான் பர்பஸ் சொல்லிட்டேன். வென்னுனா நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு எப்பவுமே நம்ம அந்த ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ராடக்ட் ஓனர் தான் முழு அத்தாரிட்டி இருக்குது. இந்த ப்ராடக்ட் பேக்லாக் எது ஃபஸ்ட்டு பண்ணணும் எது செகண்ட் பண்ணணுன்ட்டு அந்த ஒரு பொறுப்பு பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம்லைன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதை நான் சொன்ன மாதிரி தான் 10% டோட்டல் ஒர்க்கில் 10% அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இது வந்து அவுட் சைடு த ஸ்ப்ரிண்ட் கோல். சரிங்களா, ஸ்ப்ரிண்ட் கோல் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் ஆக்டிவிட்டி தான். அதனால் இது ஸ்ப்ரிண்ட் கோல் கிடையாது. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் டெவலப்பர்ஸ் இது பண்ணுவாங்க. டைம் லைன் அதான் 10%. இது வந்து ஸ்க்ரம் டீமுக்கு டோட்டல் டைமில் வந்து 10% டைம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் அச்சீவ்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆர்டரில் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் பண்ணணும், அப்புறம் இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட் எவ்வளோ ஆகும், வேல்யூ எவ்வளோ ஆகும், டைம் எவ்வளோ ஆகும், எல்லாமே அந்த ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ப்ராடக்ட் பேக்லாக் உண்டான டீட்டெயில்ஸ் இந்த ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது மூலமாக. அதான் நம்ம கொஷினுக்கு பார்ப்போம். இந்த பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் செஷன் தி டெவலப்பர்ஸ் பெர்ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் கோடிங் அண்ட் டெஸ்டிங். கண்டிப்பாக கிடையாது. பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் செஷனில் வந்து ப்ராடக்ட் பேக்லாகை ரிஃபைன்மெண்ட் பண்ணுறதுல தான் டெவலப்பர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ப்ராடக்ட் ஓனராக இருந்தாலும் சரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கோடிங் டெஸ்டிங் அதில் நடக்காது. அதனால் ஆன்சர் வந்து ஃபால்ஸு. இதுதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். நான் இப்போ சொன்னது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைக்ட்டு சொல்கிறாங்க. அது ஸ்பைக்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது தான் ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட் பேக்லாகை வந்து ஃபர்தராக ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுறதுட்டு ரெடியாக வைக்கிறது தான் ஸ்பைக் சொல்கிறாங்க. ஸ்பைக் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 10% ஆஃப் டைம் சொன்னேன் தெரியுமா, 10% ஆஃப் டைம் வந்து இதுக்கிட்ட ஒதுக்குவாங்க ப்ராடக்ட் பேக்லாக் ரிஃபைன்மெண்ட்டுட்டு. அந்த ஒரு டைமை ஒதுக்கி பண்ணுறது தான் ஸ்பைக் சொல்கிறாங்க இந்த டேர்மு. இது வந்து ஸ்க்ரம் டெஃபினேஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பைக்ட்டு ஒரு நேம். சரிங்களா, இந்த ஒரு ஆக்டிவிட்டி நேம் அது இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.